வர்றோம். அவன் மக்களை காப்பாற்ற வரல, முதலமைச்சர் சீட்டு தான் வேணும்னு கேட்கறான். அவன் எடுப்பிலே முதலமைச்சர் ஆகணும். நான் என்ன டேய் டபரா தலையா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி அரசியல் தலைவரை வாடாப்புடன் பேசுறது நிப்பாட்டு. சிஎம் சார், சிஎம் அங்கிள் சொன்னாவே குத்துது கொடைதுன்னு சொல்றாங்கல்ல, இவரும் ஒரு அரசியல் தலைவர் தான். ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பேசுறா வெண்ண. ஆளையும் மண்டையும் பாரு, பேச வந்துட்டான் பெரிய அறிவார்ந்த தத்துவமா. முதல்ல ஒரு நாட்டை ஆள்ற தலைவன் ஒழுங்கா இருந்தானாக்க, அவன் நல்ல ஆட்சியை கொடுத்தானாக்க, மக்கள் எதுக்குடா ரோட்டுக்கு போராட வராங்க? புறம்போக்கு. சாரி மக்களே, ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இந்த மாதிரி கெல்ட்டு முண்டைங்களால தான் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். கண்டவனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு கொள்ளடிக்கிறவனுக்கே திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுத்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு வேலை இல்லாம திண்டாடிட்டு உட்காந்துருக்கோம் நாங்கெல்லாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல தலைவன் ஆண்டாவே மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல பண்ணி கொடுத்தாவே அந்த மக்கள் எதுக்கு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க? விஜய் வந்து போராடணுமா? இவங்க கண்டவங்கள்ட்ட ஆட்சி ஒப்படைச்சிருவாங்க. அவங்க கொள்ளடிச்சு மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய மாட்டானுங்க. மக்கள் வந்து ரோட்டுக்கு போராடணும். விஜய் வந்து இவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அங்க பாருங்க, உங்களுக்காக நான் போராடி இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி விஜய் கேட்கணுமா? உங்களுக்குலாம் ஆளை மண்டையும் பேரு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சார், விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாரா இருக்காரு. ஆனா ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர்லாம் நிறைய தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு. இப்ப அவர் ஸ்டாரா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய படங்கள், அதாவது அவருடைய மீடியாவை பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்கள், பல பிரச்சனைகளுக்கு அவருடைய படங்கள் மூலமா குரல் கொடுத்திருக்காரு. படம் பார்த்திருக்கீங்களா என்ன? அவருக்கு முடிஞ்சதை அவர் பண்ணிருக்காரு. இது சரிப்பட்டு வராது, நம்ம முழுசா இறங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்ப இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவர் நான் சிஎம்மா நிக்கிறேன், கேண்டிடேட்டா நிக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தரேன் எல்லாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நொன்னைங்களா வந்துட்டானுங்க பேசுறதுக்கு.